ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் எந்த மாதிரியான சேஞ்சஸ் அடைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. ஃப்ரிட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம சிங்கிள் டோர் எடுத்துக்கிட்டாங்களே போதும், டபுள் டோர் எடுத்தாலும் இல்லை எஸ்பிஎஸ் மாடல் நம்ம சே பை சேன்னு சொல்லுவாங்க, அந்த மாடல் எடுத்தாலே போதும். இப்போ ஸ்டார்டிங் நம்ம டேக்ஸ் கம்மியாகிறதுக்கு முன்னாடி நம்ம மினிமம் காஸ்ட்டே 18,000 நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ப்ரீமியம் மாடல்ஸ் அதாவது எல்ஜி, சாம்சங், ஹையர் இந்த மாதிரிலாம் 18,000 நம்ம ஸ்டார்டிங்கே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இப்போ இந்த டேக்ஸ் கம்மியாகிறதுனால இப்போ நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்சஸ்லேயே உங்களுக்கு 14,000, 15,000, 16,000 பிராண்டட் ஃப்ரிட்ஜஸ்லேயே நம்ம அது பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வேர்ல்பூல், காத்ரேஜ், சாம்சங், எல்ஜி இந்த மாடல்ஸில் போயிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பேசிக் கேட்டகரி ஒரு 15,000 to 18,000. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீமியமே எடுத்துரும். இப்போ நம்ம நார்மலாக கஸ்டமர் லைக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ரீமியம்ஸ் நான் எனக்கு கம்மி ப்ரைஸிங்கில் இருக்கணும், கொஞ்சம் எனக்கு ப்ரீமியமாக வேணும் அப்படின்னு தான் மோஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் கேட்பாங்க. இப்போ அதுமாதிரி மாடல்ஸ் போகும்போது இப்போ எல்ஜி எக்ஸாம்பிள் எல்ஜி, சாம்சங் அதுமாதிரி மாடல்ஸ்லாம் வந்துட்டிங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் 18,000 ஸ்டார்டிங் இப்போ வந்துட்டாலே மிடில் கிளாஸ் அந்த லோயல் கஸ்டமர்ஸ்லாம் அதெல்லாம் வாங்க முடியாது. ஏன்னா அவங்க ப்ரைஸிங் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 15,000, 10,000 சேலரி வச்சிருப்பாங்க. அப்படின்னும் போது ஒரு 18,000 அவங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்படி நம்பர் இருக்கும்போது இப்போ அவங்க எதிர்பார்ன காஸ்ட்லியே ஒரு 14,000 ஒரு 15,000 ஒரு நம்ம ப்ரீமியம் பிராண்டே நம்ம சிங்கிள் டோர் தரன்ற போது கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு க்ளோஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட்டோட இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக இதாகுது. இப்போ ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜோட ப்ரைஸ் பார்க்கும்போதும் இப்போ பார்க்கும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க. எவ்வளவு மினிமமா குறைஞ்சிருக்கு, எவ்வளவு மேக்ஸிமம் குறைஞ்சிருக்கு? ஸ்டார்டிங் செக்மெண்ட்லாம் போயிட்டீங்கன்னா பெருசாக கம்மியாகும். ஸ்டார்டிங் நம்ம சிங்கிள் டோர்லாம் நம்ம 15,000, 16,000 அந்த மாதிரி ரேஞ்சில் பெருசாக கம்மியாகல. ஒரு 1,500 2,000, 2,500 அந்த மாதிரி சிங்கிள் டோர் கம்மியாயிருக்கு. அது நீங்கள் நம்ம எஸ்பிஎஸ் மாடல் அதாவது 1 lakh ஃப்ரிட்ஜ் அபோவ் நீங்கள் போயிட்டா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபீச்சர்ஸ் அதாவது ஒரு 6,000 ஒரு 7,000 வரையும் உங்களுக்கு ப்ரைஸிங் கம்மியாகும். இப்போ நார்மலாக இப்போ நம்ம ஒரு டபுள் டோர் எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இது நார்மல் நம்ம செல்லிங் காஸ்ட் போயிட்டீங்கன்னா ஒரு 29,000 ஒரு 28,000 இந்த நார்மல் செல்லிங் காஸ்ட்டு. இப்போ இந்த டேக்ஸ் கம்மியானது நம்ம இப்போ இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர் நம்ம போட்டிருந்தோம் உங்களுக்கு இந்தமாதிரி ப்ரீமியம் மாடல்ஸ் அதாவது இந்த எல்ஜி, சாம்சங், வேர்ல்பூல் இந்த மாடல்ஸே நம்ம ஒரு 25,000, 24,000 நமக்கு பை பண்ண முடியும் ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்ம வேர்ல்பூல் மட்டும்னா இல்லை, இப்போ எல்ஜி ப்ரீமியம் மாடல்ஸ் கஸ்டமர் கேட்குறாங்க. எல்ஜி, சாம்சங் இது மாடல்ஸ் இப்போ அந்த மாதிரி ரேஞ்சஸ்லேயே வருது. ஒரு 30,000 ஒரு ஃப்ரிட்ஜ் டபுள் டோர். எக்ஸாம்பிள் நம்ம டபுள் டோர் ஸ்டெக்மெண்ட் வந்துட்டாலே 25,000 30,000 கிட்ட வந்துடும். இப்போ நார்மல் பிராண்டட்ஸ் இப்போ நம்ம அந்த காஸ்ட்டுக்கு நம்ம ப்ரீமியம் பிராண்ட்ஸ் எடுத்துக்கலாம். சாம்சங், எல்ஜி, வேர்ல்பூல் வந்து நம்ம ப்ரீமியம் மாடல்ஸில் எடுத்துக்கலாம் டபுள் டோர். இப்போ இந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே எவ்வளவு குறைஞ்சிருக்கு, அதே மாதிரி இஎம்ஐ போன்ற விஷயங்களை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. இப்போ இஎம்ஐன்றது ஒரு பெரிய டூல். நம்ம சேல்ஸ்ன்னு போகும்போது அதை அந்த டேக்ஸ்ன்னு பண்ணும்போது நம்ம அந்த இஎம்ஐன்றது ஒரு பெரிய டூலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து மந்த்லி ஒரு 30,000 இப்போ எக்ஸாம்பிள் மிடில் கிளாஸ் கஸ்டமர்ஸ் அப்படின்னு போயிடும்போது 30 மோஸ்ட் ஆஃப் அவங்க கிட்ட ஒரு ப்ரைஸிங் சேலரி வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 இதான் நமக்கு நார்மலாக மிடில் கிளாஸோட சேலரின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த சேலரிக்கு நான் ஒரு டபுள் டோர் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ண கொஞ்சம் பிரெத்தாக வேணும், கொஞ்சம் ப்ரீமியமாக வேணும்னு சொல்லிட்டு லைக் பண்ணுற கஸ்டமர்ஸும் கம்பேர் பண்ணும்போது எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டார்டிங்கே 25, 30, 31 வந்து நம்மகிட்ட ஸ்டார்டிங் இருக்குது. ஸ்டார்டிங் இப்போ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இஎம்ஐஸ் ஒரு ஆப்ஷன் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். எப்படின்னா மந்த்லி நோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொல்லுவாங்க. நோ காஸ்ட் இஎம்ஐனா இன்ட்ரெஸ்ட்ன்றது மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு ஆட் ஆகாது. நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேல்யூ பார்க்குறீங்களோ அது நம்ம அப்படியே இஎம்ஐ வரும். அதே ஃபஸ்ட் ப்ளஸ் டூ. இப்போ நார்மலாக ஒரு இஎம்ஐ நமக்கு எடுத்துட்டாலே இன்ட்ரெஸ்ட் இத்தனை % இன்ட்ரெஸ்ட் அத்தனை % சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வேல்யூ இல்லாமல் ஒரு அமௌண்ட் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். ஆனால் இப்போ இருக்கிற நம்ம இஎம்ஐ டூல்னும் போது நோ காஸ்ட் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ன்றது ஒரு ரூபா கூட ஆட் ஆகாது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேல்யூ பார்த்துட்டீங்களோ சேம் அது அப்படியே உங்களுக்கு இஎம்ஐ கன்வர்ஷன் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் 10 months, 9 months, 8 months சொல்லி நீங்கள் எத்தனை மந்த்ஸ் இஎம்ஐ யூஸ் பண்ண போகிறீங்களோ அத்தனை மந்த்ஸ் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ இன்ட்ரெஸ்ட்ன்றது மோஸ்ட்டாக நம்ம சார்ஜ் பண்ணுறது இல்லை. அது இல்லாமல் நான் கொஞ்சம் அட்வான்ஸாக எடுக்கணும் அதுமாதிரி மாடல்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக இஎம்ஐ டூல் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டாக்குமெண்ட் சார்ஜ் அந்த ப்ராசிங் யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 1,000 அந்த 1,002 அந்த ரேஞ்சஸ் தான் வரும். அதை மட்டும் நீங்கள் பே பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஜிஎஸ்டி கம்மியாக இருந்தால் அது நமக்கு கொஞ்சம் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா நார்மலாக நம்ம டேக்ஸ் அதிகமாக இருக்கும்போது அதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வேல்யூ போயிட்டீங்களா இல்லை நம்ம டாக்குமெண்ட் சார்ஜ் டிபிடின்னு சொல்லுவாங்க டாக்குமெண்ட் சார்ஜஸ் அது வந்து ஒரு 2,500 2,000 அந்த ரேஞ்சஸில் உங்களுக்கு தான் ஆகும். ஆனால் இப்போ அந்த டேக்ஸ் கம்மியானாலும் அது இல்லாமல் அந்த இஎம்ஐ டூல் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அதில் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். இதுலேயே நம்ம இன்னொரு விஷயம் நம்ம கம்பேர் பண்ணால் இப்போ எக்ஸாம்பிள் டிவி செக்மெண்ட் மட்டும் தான் ப்ரீமியம், மீடியம், லோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் செக்ஷனும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரிட்ஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ, மீடியம், ஹை ரேஞ்சஸ்னு இருக்குது.
இப்போ லோன்னு போயிட்டீங்கன்னா நம்ம சிங்கிள் டோர் அது மாதிரி ரெஜிஸ்டர் இருக்கணும். அது நீங்கள் டபுள் டோர் வந்துட்டீங்கன்னா மீடியம்லேயே உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நார்மலாக பேசிக்காக யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸும் இருக்காங்க, இல்லை கொஞ்சம் டபுள் டோர்லேயே கொஞ்சம் ப்ரீமியமாக யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. ப்ரீமியமாக யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ் அந்த கன்வெர்ட்டபிள் மாடல், ஒய்ஃபை டெக்னாலஜி, அதுமாதிரி டெக்னாலஜி வைஸில் இப்போ நம்ம இது ஆகுது. இப்போ நம்ம கம்மியாக இருக்கணும், எனக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கணும், அதாவது ஃபியூச்சர்ஸ் வைஸ் சரி ஃப்ரிட்ஜோட கேட்டகரிஸ் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கணும். இதுமாதிரி கன்வெர்ட்டபிள் ஆப்ஷன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் நார்மலாக நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், மேலே ஃப்ரிட்ஜாக யூஸ் பண்ணுவோம், ஃப்ரீசராக யூஸ் பண்ணுவோம், கீழே நம்ம ஃப்ரிட்ஜாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜி வைஸ் அதாவது நான் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா மேலே ஃப்ரீசர், கீழே ஃப்ரிட்ஜ். நான் மோஸ்ட் ஆஃப் நான் ஃப்ரீசர் யூஸ் பண்ணுறதே மாட்டேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஐஸ் க்யூப்ஸு, ஐஸ் க்ரீம்ஸு இல்லைனா அதிகமாக யூஸ் பண்ணவே இல்லைன்னா இந்த ஃப்ரீசர் கெப்பாசிட்டியை நம்ம ஃப்ரிட்ஜாக மாற்றிக்கலாம். அதுமாதிரி அட்வான்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு இப்போ நம்ம ஒரு 50,000, 43,000, 45,000 நம்ம நல்லா பை பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரீமியம் மாடல்ஸ், அதாவது 1 lakh பிலோ 1 lakh அபோவ் இருக்கிற கஸ்டமர்ஸ், அதாவது இந்த மாடல் சொல்லுவாங்க. இது வந்து SBS மாடல்னு சொல்லுவாங்க, சைட் பை சைடுன்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம ஃப்ரிட்ஜஸ் பார்த்துருப்போம், அப் அண்ட் டவுன், இப்படி நம்ம மேலே ஃப்ரீசராக இருக்கும், கீழே ஃப்ரிட்ஜாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் அட்வான்ஸ் செக்மெண்ட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரிட்ஜ் மோஸ்ட் ஆஃப் என்ன மாதிரி மாடல்ஸ் ஆகும், ஹை ரேஞ்ச் கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது ஸ்டார்டிங் ரேஞ்ச் அப்படின்னா 1 lakh அந்த மாதிரி ரேஞ்சஸ்லாம் வரும். இப்போ நார்மலாக நம்ம ஜிஎஸ்டி கம்மியாகிறதுக்கு முன்னாடி நார்மல் கஸ்டமர்ஸ் ப்ரைஸிங் ரேஸ் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,10,000, 1,15,000 அது மாதிரி ரேஞ்சஸில் இருந்துச்சு. இப்போ நம்ம தீபாவளி ஆஃபர்னாலையும் இல்லை இந்த டேக்ஸ் கம்மியாக அந்த டேக்ஸ் GST 2.0நாலையும் நம்ம டேக்ஸ் கம்மியாக வந்து மேக்ஸிமம் 85,000 நம்மளால் சேல் பண்ண முடியும். ஒரு 1 lakh ஃப்ரிட்ஜ் ரேஞ்சஸில் இப்போ நம்ம ஒரு 85,000 சேல் பண்ணுறோம். இந்த ப்ரீமியம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சைடு ஃப்ரீசர் வரும், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சைட் ஃப்ரிட்ஜ் வரும். அதில் இந்த நம்மளும் சேம் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் அதுமாதிரி கொஞ்சம் ப்ரீமியம் மாடல்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ் மாடல்ஸ் இந்த மாடல்ஸ் இந்த டேக்ஸு இந்த EMI ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பெரிய டூலாக இருக்குது. அதுவும் இதுமாரி நம்ம பிராண்டட்ஸில் அதாவது ப்ரீமியம் பிராண்டட்ஸ் LG, சாம்சங் இதுமாதிரி ப்ரீமியம் மாடல்ஸ்லேயே இந்தமாரி ரேஞ்சஸ். இப்போ நம்ம நார்மலாக கஸ்டமர்ஸ் மிடில் கிளாஸ் கஸ்டமர், லோ ரேஞ்ச் கஸ்டமர் நம்ம எதிர்பார்க்கறது போயிட்டீங்க அப்படின்னா இதுமாரி ஸ்டேட்மெண்ட் 1 lakh மேக்ஸிமம் 1 lakh 1.5 lakhs தான் நம்ம இதுமாரி எதிர்பார்ப்போம். ஆனால் இப்போ இந்த டேக்ஸ் கம்மியாகிறதுனாலோ இல்லை நம்ம தீபாவளி ஆஃபர்னாலோ ஒரு 1 lakh 1.5 lakh ஃப்ரிட்ஜே இப்போ நம்ம 85,000, 80,000 நம்மளால் செல் பண்ணணும். அது இல்லாமல் கிரெடிட் கார்ட்ஸ் கஸ்டமர் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை கன்சூமர் லோன் கஸ்டமர் பேப்பர் லோனாக போகிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர்ஸும் இப்போ நம்ம தீபாவளி ஆஃபர் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அப் டு உங்களுக்கு 15,000, 10,000 இந்த கேஷ்பேக் ஆஃபர்ஸ். இந்த மாதிரி இது ஸ்டார்டிங் ஹை ரேஞ்சில் இது ஸ்டார்டிங் செட்மெண்ட் 1 lakh வரும் உங்களுக்கு. இதுலேயே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5 lakhs இருக்குது, இதுலேயே உங்களுக்கு 2 lakhs இருக்குது, இதுலேயே போய்ட்டுலாம் உங்களுக்கு 4 lakhs வரைக்கும் நம்மக்கிட்ட ஃப்ரிட்ஜ் இருக்குது. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இப்போ அதுக்கு நார்மல் செக்மெண்ட்டில் உங்களுக்கு ப்ரீமியம் மாடல், அது பேசிக் கேட்டகரி. அதுலேயே கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல். இதில் உங்களுக்கு கிளாஸ் பேட்டர்னோட வந்துடும். ஆனால் லிட்டர் கெப்பாசிட்டி எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம். அதுக்கு இது கம்பேர் பண்ணால் ஃபியூச்சர்ஸ் கெப்பாசிட்டி சேஞ்சஸ் ஆகும் உங்களுக்கு. அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணால் ஒரு 4 to 6 ஃபீச்சர்ஸ் வரும். நார்மலாக அந்த கஸ்டமருக்கு இப்போ எக்ஸாம்பிள் 1 lakh இப்போ நார்மலாக நம்ம சில்லிங் காஸ்ட் பண்ணால் 1,50,000. இப்போ நம்ம டேக்ஸ் கம்மியாகி இப்போ நம்ம தீபாவளி ஆஃபரில் இது ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 1,10,000 இல்லை. இப்போ இதுக்கு அடுத்த மாடல் இப்போ எக்ஸாம்பிள் ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் அண்ட் லக்ஸுரி கஸ்டமர்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த 2 மாடல் நம்ம சஜஷன் பண்ணுவோம். இது காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 lakhs வரும், இது உங்களுக்கு 400 lakhs வரும். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் நார்மலாக என்ன யூஸ் பண்ணுவோம், நம்ம எதனா திங்ஸ் வேணும், நம்மளுக்கு எதனா தேவையான நம்ம வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரெஃப்ரிஜிரேட்டர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளேருந்து பொருள் எடுக்கும். கரெக்டுங்களா? இது நார்மலாக நம்ம எல்லா ஃப்ரிட்ஜும் நம்ம யூஸ் பண்ணுறது, நம்மளுக்கு ஒரு தேவைன்னா நம்ம உள்ளேருந்து தான் எடுக்கும். கரெக்டுங்களா? ஆனால் இந்த ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரில் அப்படி தேவையே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நாட் ஆப்ஷன் சொல்லுவாங்க. நம்ம வெளியிலேருந்தே உள்ளே என்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் தேவை, வாட்டர் பாட்டில் தேவை நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுவோம், நம்மளுக்கு தேவையான பொருள் எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அந்த திங்ஸ் எடுத்துட்டு நம்ம டோர் க்ளோஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களுக்கு உள்ளே இருக்கிற கூலிங்கிறது வெளியே வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த மாடல் அப்படி கிடையாது. ஜஸ்ட்டு இந்த 2 ஆப்ஷனும் நம்ம ஈஸியாக மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து நம்ம டச் பண்ணி உள்ள என்ன பொருள்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். சப்போஸ் நம்ம உள்ள இருக்கிற திங்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லாக் பேட்டர்ன் கொடுத்துப்பாங்க, ஜஸ்ட் இதில் டச் பண்ணி உள்ள என்ன திங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு மோஸ்டஸ் உங்களுக்கு எனர்ஜி சேவிங்ஸ்ன்றது உங்களுக்கு அதிகமாக எடுத்துக்கணும், கூலிங்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு சேவ் ஆகாது. அது இல்லாமல் இப்போ வீட்டில் அடிக்கடி வாட்டர் பாட்டில்ஸ் அதிகமாக ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க. இப்போ நான் தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, ஐஸ் க்யூப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நான் ஒரு வாட்டி நான் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி எடுக்கணும்னா இதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இது வாட்டர் டிஸ்பென்சர் மாடல்னு சொல்லுவாங்க. வாட்டர் டிஸ்பென்சர் மாடலில் உங்களுக்கு ஐஸ் வாட்டர், ஐஸ் க்யூபு, க்ரஸ்ட் ஐஸ். நீங்கள் ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐஸை உடச்சி சாப்பிடுவோம். இதில் நீங்கள் அந்த ஆப்ஷனை நீங்கள் உடச்சலாம் சாப்பிட, ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் டச் பண்ணிவிட்டு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா போகும். உள்ள வந்து ஐஸ் க்யூப்ஸும் வந்துடும், க்ரஸ்ட் ஐஸாகவும் வந்துடும்.
இது நார்மலாக நம்ம செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 lakhsலேருந்து 3 lakhs நம்ம சேல் பண்ணுறோம். இந்த டேக்ஸ்னால அந்த டேக்ஸ் கம்மி பண்ணதுல இருந்தோம் சரி நம்ம தீபாவளி ஆஃபர் இருக்குது. இப்போ ஆஃபர் பண்ணால் 1,92,000 நீங்கள் சேல் பண்ணுறோம் அந்த ரேஸில். இது கூட அடுத்த மாடல் அப்படின்னா இந்த மாடல் வரும். இருக்கிறதுலேயே ப்ரீமியம் மாடல்ஸ் அப்படின்னா இந்த மாடல் வரும். நம்ம செல்லிங் காஸ்ட்டே உங்களுக்கு 4 lakhs வரும். நான் 4 lakhs வாங்குறேன். இது இல்லைன்னா ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு மினி ஏர் பியூரிஃபிகேஷன்ஸ். இப்போ நார்மலாக நம்ம சாப்பிட்ற பொருள் ஹைஜீனிக்காக இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது கரெக்டுங்களா. ஆனால் இதில் வந்து நம்ம என்ன பொருள் உள்ளே வைக்கிறோமோ அது ஹைஜீனிக்காக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தும் சாப்பிடலாம். அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இந்த கலர் பார்த்தீங்களா, இது வந்து மோடப் மாடல்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளேயே எல்ஜியில் ப்ரீமியம் மாடல் மோடப் மாடல்னு சொல்லுவாங்க. மோடப் மாடலில் இதில் 1,74 கலர்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் வீட்டில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குது, இல்லை வீட்டில் கெஸ்ட் யாருன்னா வராங்க, நீங்கள் ஒரு ட்ரெஸ் கோட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் என்ன ட்ரெஸ் கோட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ட்ரெஸ் கோடில் இந்த ரெஃப்ரிஜரேட்டர் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து நான் பர்டிகுலர் கலர்ஸ், அதாவது ஒரு 80 கலர் 100 கலர் அப்படிலாம் கிடையாது. 1,74 கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கலர் உங்களுக்கு வேணுமோ அது நீங்கள் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இதில் உங்களுக்கு நாட்டான ஆப்ஷன்ஸ் வந்து நாட்டான ஆப்ஷன் இருந்தால் உள்ள என்ன பொருள் சொல்லி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சரி இது மட்டும் தான் இதில் இருக்கான்னு கேட்டால் மினி ஏர் பியூரிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அது நம்ம என்ன திங்ஸ் வச்சு நம்ம யூஸ் நம்ம சாப்பிட்ற பொருள் ஹைஜீனிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாடலில் இன்பில்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது. இப்போ நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறோம், நம்ம ஆளில் தான் நம்ம டிவி இருக்கும், நம்ம ப்ளே பண்ணி எதனா பாட்டு கேட்குறோம், நம்ம ஆளில் தான் பாட்டு கேட்போம். ஆனால் நீங்கள் கிச்சனில் இருக்கீங்க, நம்ம கிச்சனில் ஒரு மியூசிக் ப்ளே பண்ணோம், நான் கிச்சனில் இருக்கும்போது நான் நல்லா பாட்டு கேட்டு நான் சமையல் செய்யணும்னா இந்த மாடல் உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த 20 வாட்ஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்தாலும் நம்ம பாட்டு கேட்டுகிட்டே நம்ம கிச்சன் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து நாங்கள் மோஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் எப்படி கன்வென்ஸ் பண்ணிட்டு நாங்கள் சேல் பண்ணுவோம் அப்படின்னா 2 டூல் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஷ்பேக் ஆஃபர்ஸ், இஎம்ஐ ஆஃபர் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த டேக்ஸ் இப்போ கம்மியாகும் அதையும் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பஜாஜ் ஃபினான்ஸ் பேர் நம்ம யூஸ் பண்ணலாம். பஜாஜ் ஃபினான்ஸு, ஐடிஎஃப்சி, ஹெச்டிவி இதுமாதிரி ஃபினான்ஸ்லாம் நாங்கள் மோஸ்ட் ஆஃப் 0 காஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தான். அது இல்லாமல் மந்த் அதிகமாக இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம இஎம்ஐ ப்ராசஸ் பண்ணிட்டா ஒரு சிங்கிள் டோர் டபுள் டோர் அந்த மாதிரி பண்ணிட்டா 8 மந்த்து 10 மந்த்து 12 மந்த்து தான் அதிகபட்சம். ஆனால் இதுமாதிரி ப்ரீமியம் மாடல்ஸ் நம்ம போயிட்டு இருக்கும்போது 18 மந்த்து 24 மந்த்து 25 மந்த்து 30 மந்த்து இதெல்லாம் இப்போ நம்ம இதுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது கஸ்டமருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா ஒரு 3 lakhs நான் ஃப்ரிட்ஜ் எடுக்கிறேன், நான் டிவைட் பண்ணி ஒரு 10 months போகிறோம்னா மேக்ஸிமம் ஒரு 20,000 ஒரு 50,000 கிட்ட நம்ம இஎம்ஐ பண்ணுவோம். அது நான் ஒரு 30,000 இஎம்ஐ கன்வென்ஸ் பண்ணுறாங்க. நார்மலாக ஃப்ரிட்ஜ் நம்ம என்ன ரேஞ்சு ஒரு 7,000 6,000 நம்ம எப்படி இஎம்ஐ கட்டணுமோ அந்த இஎம்ஐ ப்ராசஸில் இந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஓவரால் இப்போ இந்த டேக்ஸ் கம்மியாக இருந்தாலும் இந்த இஎம்ஐ டூல் இருந்தாலும் சேல்ஸில் கொஞ்சம் பெரிய ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போ தீபாவளி சேல்ஸ் அப்படிங்கிறதுனாலயும் ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனாலயும் சேல்ஸ் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்தும் ஃபெஸ்டிவல் வருது, நியூ இயர் வரப்போகுது, பொங்கல் வரப்போகுது. அப்பவும் சேல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? அப்பவும் இந்த ஆஃபர் எல்லாம் கண்டினியூ ஆகுமா? கண்டிப்பா கண்டினியூ ஆகும். இப்போ இருக்கிறதுலே மார்க்கெட் இந்த மார்க்கெட் மோஸ்ட் ஆஃப் மார்க்கெட்ஸ்லேயே வெயிட் பண்ணுறது போயிட்டீங்க அப்படின்னா தீபாவளி. ஏன்னா கிறிஸ்மஸும் சரி இல்லை நியூ இயரும் சரி அதில் அந்த அளவுக்கு அந்த ஃபெஸ்டிவல் பெருசாக எடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தீபாவளின்னும் போது பெரிய ஃபெஸ்டிவல். அதுவும் ஓவரால் டிஎன் மார்க்கெட்ஸே இந்த ஃபெஸ்டிவல் தான் இருக்கும். இந்த கம்மிங் ஒரு 6 days 7 days இருக்கும். அப்போது நார்மல் ப்ரைஸிங் வர இப்போ இருக்கிற ப்ரைஸிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் இந்த ப்ரைஸிங் அப்படியே கண்டினியூ ஆகும். கம்பல்சரி நம்ம கம்மிங் கிறிஸ்மஸோ சரி இல்லை நியூ இயரோ சரி இல்லை பொங்கல் அந்த மாதிரி ஆஃபரும் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். காமன் வேணா பாக்குறவங்களுக்கு ஒரு டவுட் நிச்சயமாக இருக்கும். ஃப்ரிட்ஜ் எல்லாம் என்னப்பா 4 லட்சத்துக்கு சொல்றீங்க, ப்ளூடூத் ஸ்பீக்கருங்கிறீங்க, கலர் கலரா மாறுங்கிறீங்கன்னு டவுட் இருக்கும். அதை தாண்டி சரி இதெல்லாம் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா கரண்ட் பில்லும் டபுளா ஏகுறோம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் மாறும்போது அந்த இபி பில் வந்து எந்த மாதிரி வேரி ஆகும்னு சொல்லுங்க. எக்ஸாம்பிள் நம்ம நார்மல் ரெஃப்ரிஜரேட்டருக்கு வந்துட்டாலே, இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த ஃப்ரிட்ஜை நான் 3 lakhs சொன்னேன். நம்ம 3 lakhs ஃப்ரிட்ஜை இப்போ நீங்கள் நார்மலாக நம்ம நார்மலாக ஒரு கஸ்டமர்ஸ் அப்படின்னு நம்ம இது பண்ணும்போது ஒரு மந்த்லி ஒரு 10,000 15,000 நான் இஎம்ஐ பே பண்ணுவேன், இல்லை இபி பில் பே பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனால் இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் 524 யூனிட்ஸ் தான். 524 யூனிட்ஸ் தான் பர் இயர்க்கே இருக்கும். அப்போது ஒரு கஸ்டமருக்கு அதிகபட்சம் ஒரு நாள் யூனிட்டு 1 யூனிட்டு இல்லைன்னா 1.5 யூனிட்ஸ் அதிகபட்சம் யூஸ் பண்ணுற யூனிட்ஸ். அப்போது எனர்ஜி சேவிங்ஸும் போதோ இல்லை கொண்டு பவர் சேவிங்ஸ் போது ரொம்ப கம்மி தான். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறேன், ஃப்ரிட்ஜை நான் 24 hours நான் யூஸ் பண்ணுவேன்னா இல்லை வருஷத்தில் 300 நாள் யூஸ் பண்ணுவோன்னா கிடையாது. கரெக்டுங்களா? நார்மல் கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சம்மர் டைமில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, வின்டர் டைமில் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதிகமாக யூஸ் பண்ணால் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போது 365 days இது நம்ம யூஸ் பண்ணுவோம்னா கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ நம்ம மேக்ஸிமம் ஒரு 200 days நம்ம யூஸ் பண்ணுவோம், இல்லை மேக்ஸிமம் ஒரு 250 days நம்ம யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு பர் இயருக்கு 524 யூனிட்ஸ் வரும். இது இருக்கிறதுல அட்வான்ஸ் செக்மெண்ட்டில். இது நீங்கள் ஸ்டார்டிங் மாடல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா இதோட யூனிட்ஸ்ன்றது கம்மியாக தான் இருக்கும். அப்போ மோஸ்ட் ஆஃப் எனர்ஜி சேவிங்ஸ்ன்றது அதிகமாக உங்களுக்கு அது கரண்ட் பில்ன்றது அதிகமாக உங்களுக்கு ஆகும், கம்மியாக தான் இருக்கும். இப்போ நார்மல் மிடில் கிளாஸ் கஸ்டமருக்கு நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம்.